என்ன எல்லாரையும் வர சொன்னா யாருமே வரல, நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் வரமாட்டாங்களா? அவங்க வருவாங்கன்னு நம்பி நான் இந்த கேம் வேற கொண்டு வந்திருக்கேன். இப்போ வர மாதிரி தெரியல. இப்போ இந்த கேமை யார் விளையாடுறது? காம்படிஷன் வைக்க போறேன்னு சொன்னதால பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அர்ஜுன் வீம்புக்குன்னே வருவானே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமும் இவங்க வரலன்னா இந்த கேம் விளையாட அவங்க கொடுத்து வைக்கல, நான் கொண்டு போறேன். அதுக்கப்புறம் எப்பயுமே இவங்க கூட காம்படிஷனுக்கு வரவே போறதில்ல. ஆமாம், இந்த அபி அவங்களை கூட்டிட்டு வர போனாலே இன்னும் அவளே வரல. ஹே பப்ளி, நீ கால் பண்ணேன்னு சொல்லி ஸ்வேதா சொன்னா. என்ன விஷயம்? ஏதோ கேம் விளையாட போறீங்களாமே? என்னது இது? ஃபிஷிங் கேம்னு போட்டிருக்கு. என்ன சடனா கேம்லாம் கொண்டு வந்து காம்படிஷன்லாம் வைக்கலாம்னு சொன்ன? ஃபிஷிங் கேம்னு போட்டிருக்கு. சரி, ஓபன் பண்ண. எதுக்கு இப்படி வச்சிருக்க? ஹே, நாங்களும் வந்துட்டோம்ப்பா. நடந்து வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. என்ன ஓபன் பண்ணல? நீங்க இந்த வாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, இன்னும் கவின் காவியா வரலையா? ஆமா, அவங்க வந்த உடனேவே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லனா கோச்சுப்பாங்க. ஆமா, ஏதோ கேம்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்க அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். வாங்க லேட் கமர்ஸ், வழியா வந்து சேர்ந்துட்டீங்களா? ஆமா, இப்ப டீம் எப்படி பிரிக்க போறோம்? யார் யாரெல்லாம் ஒரு டீம்? ஹே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. 2 பேர் முன்னாடி வாங்க. யார் யார் உங்க டீமுக்கு வரணுமோ செலக்ட் பண்ணிட்டு போய் உக்காந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யார் கேட்க போறீங்க? ரோசி, பப்ளி டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் கேட்பேன். ஏ டீமுக்கு ஸ்வேதா வேணும். ஐயோ, இவளோட டீமா? என்னைய விளையாடவே விட மாட்டாளே. ஐ வாண்ட் வெனிலா. நெக்ஸ்ட் டீமுக்கு நான் ஜெனியை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு அர்ஜுன் வேணும். நெக்ஸ்ட் யாரை செலக்ட் பண்ணலாம்? சரி, நான் அப்ப கவினை செலக்ட் பண்றேன். ஐயோ, நான் பப்ளி டீமுக்கா? நான் போகல, நான் வரமாட்டேன். அப்ப நான் காவியாவை எடுத்துக்கிறேன். காவியா வா, இங்க வந்து நம்ம டீமோட சேர்ந்து உட்காரு. நம்ம எல்லாம் ஒரு டீம் இப்போ, ஓகேவா? எனக்கு வினி வேணும். Who is left out now? ஓ ஜெனி, சாரி, உன்னை மறந்துட்டேன். ஜெனி வா. ஐயோ, நம்ம 2 பேரும் பப்ளி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். போ. இவங்க 2 பேரும் நடுவுல வந்து உட்காந்து தப்பா போச்சு. 2 பேர் சேர்ந்து என்ன பயங்கரமா நசுக்குறாங்க. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? பில்டப்லாம் நல்லா தான் இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. இருங்க கைஸ், உள்ள ஓபன் பண்ணி நான் காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் ராட் இருக்கு. அதுக்கப்புறம் இது பேஸ்கெட் மாதிரி இருக்கு, அது பிடிச்சி வைக்கிறதுக்கு போல ஃபிஷ்ஷஸ் எல்லாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்ல. வேற என்ன இருக்கு? பம்பு கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு இன்ஃப்ளேட்டபிள் டப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் பம்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம பம்ப் பண்ணா இது நான் டப்பு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு பத்தியா நான் ஆர்டர் பண்ணது. நீங்களும் ஆர்டர் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பப்ளி, அந்த பம்ப் எங்க கொடு, நான் பம்ப் பண்றேன். நானா டக்கு டக்குன்னு பம்ப் பண்ணிடுவேன். ஒரு செகண்ட்ல நல்லா ஃபில் ஆகி சூப்பரா ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அர்ஜுன், நானே பம்ப் பண்றேன். எனக்கும் பம்ப் பண்ண தெரியும். நான் தானே வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் தான் இதை பண்ணுவேன். வேற யார் ஹெல்ப்பும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பாரு அர்ஜுன், வாட்டர் டப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் லாக் போட்டுடுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபிஷ் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸ்வேதா, நீ வந்து ஓப்பன் பண்ணு. என்ன 5-6 ஃபிஷ்ஷு தான் இருக்கு. இதுக்கு தான் நீ இவ்வளோ சீன் போட்டியா? 1 2 3 4 5 6, வெறும் 6 ஃபிஷ்ஷு தான் இருக்கு. இதுக்கு நீ இவ்வளோ சீன் போடுற? ஆமாம், இந்த ஃபிஷ்ஷு வயலில் மேக்னெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா, எல்லா ஃபிஷ்லேயும் இருக்குது. இது பாரு, ஃபிஷ்ஷிங் ராடு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி மாட்டி எடுக்கிறதுக்கு தான் இந்த மேக்னெட் கொடுத்துருக்காங்க. கேம் என்னன்னா 2 minutes டைம்ல யார் நிறைய ஃபிஷஸ் கேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின். ஒரு ஃபிஷ்க்கு 1 பாயிண்ட். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டப்புல தண்ணியை ஃபில் பண்ணுங்க, அப்பதானே ஃபிஷ் போட முடியும். நானே வாட்டர் ஃபில் பண்றேன்.
ஃபுல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லை இது போதுமா? ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். ஃபிஷ் எல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். பப்ளி, அந்த பேக்கெட்ல இருந்து எனக்கு இதுவும் கிடைச்சிது. இதை வச்சு கூட மீன் பிடிக்கலாம். எந்த டீம் இதை எடுக்க போகுது? பப்ளி, இதை வேணா நாம எடுத்துக்கலாம். ஃபிஷிங் ராட் அவங்க எடுத்துக்கிட்டோம். இல்லை ஸ்வேதா, ரெண்டு டீமும் ஃபிஷிங் ராட் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த ஃபிஷிங் ராடை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்கணும். ஓகே, இப்போ நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் பிடிச்சிட்டேன். இப்போ நான் இதை சைடில் வச்சிடுறேன். என்ன வெள்ளையே வர மாட்டேங்குது? ஓகே, செகண்ட் ஃபிஷ் பிடிச்சிட்டேன். என்ன, நான் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரியே இருக்கு. இந்த வாட்டி நாம தான் ஜெயிக்க போகிறோம் ஸ்வேதா. என்ன சொல்லி வாய மூடல, வரவே மாட்டேங்குது, ஓரமாயிடுச்சு. ஐயோ, என்ன வரவே மாட்டேங்குது. ஒரு வழியாக எடுத்துட்டேன் ஸ்வேதா. இதை ஓரமாக வச்சிடுறேன். இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? ஓ, இருக்கா? சரி இரு. இப்போ நான் இந்த ஆமை மாதிரி ஒன்று இருக்குது, அதை தான் பிடிக்க போகிறேன். சரி, நான் ஸ்கார்பியனையே பிடிக்கிறேன். அது ரொம்ப ஓரமாக இருக்கிறதால என்னால் பிடிக்கவே முடியலை. ஸ்கார்பியனா? அதுவும் ஒரு ஃபிஷ் தான், இது கூட தெரியல. ஓகே गाइस, எங்க டர்ன். எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுங்க. இப்போ நான் பண்ண போறேன். எங்க அந்த ஃபிஷிங் ராட்? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது போதும். ரோசி, நான் ஸ்டார்ட் பண்றேன். ரோசி, ஃபிஷிங் ராட் இங்க கூட நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். என்னால எவ்வளவு பிடிக்க முடியும் பார்க்கலாம். வாவ், ஃபர்ஸ்ட் கேட்ச் கரெக்டா பிடிச்சிட்டேன். என்னோட அட்டம் சூப்பரா இருக்கு. டக்கு டக்குன்னு இப்ப எத்தனை மீனை பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3. பத்தியா எவ்வளவு சூப்பரா கேட்ச் பண்ண? அதுதான்டா அர்ஜுன். பத்தியா 5. ஓ சாரி, 4 தானா? கொஞ்சம் ஆர்வ கோளாறுல வளரிட்டேன். 5th ஒன்னும் பிடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா. இப்போ இந்த லாஸ்ட் ஃபிஷ் ட்ரை பண்றோம். ஐயோ, என்ன திரும்பி இருக்கு. சூப்பர், எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். அர்ஜுன், இன்னும் டைம் இருக்கு. மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் உள்ள போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. நம்மளுக்கு இப்ப டைம் தான் முக்கியம். கம் ஆன், குயிக். அர்ஜுன், 1 minute ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் 1 minute தான் இருக்கு. சீக்கிரம் ஃபிஷ் கேட்ச் பண்ணு. அப்படியா கவன், இன்னும் 1 minute இருக்கா? ரோசி, அப்ப பேலன்ஸ் 1 minute நீ கேட்ச் பண்ணிடு. சூப்பர் ரோசி, சூப்பர். கமான். 2. சீக்கிரம், குயிக் குயிக். 3. அப்போ 5. இப்போ ஒரு 3. சாரி, 6 + 3 9. 10. கமான் ரோசி, கமான். 11. இன்னும் ஒண்ணுதான். சூப்பர் 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 ரோசி, 12 ஃபிஷஸ் பிடிச்சிட்டோம். ஹே கவன், நீ எங்க டீமா இல்ல அவங்க டீமா? அவங்க 12 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க. நீ மட்டும் அந்த 1 minute சொல்லலைன்னா அவங்க பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸ்வேதா, நெக்ஸ்ட் நீ புடி. என்ன, இவள் நம்மளை கோத்து விட்டா? எப்படியாவது பிடிச்சிடணும், இல்லை அவ்வளோதான், நம்மளை வச்சு செஞ்சிருவா. ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பிடிச்சாச்சு. செகண்ட் இங்கே ஓரமாக ஒன்று இருக்குது, இதை பிடிப்போம். என்ன வரவே இல்லை. எப்படியோ பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ ஆமை மாதிரி ஒன்று இருக்குது, ஆமையான்னு தெரில. இதையே பிடிப்போம். வெளில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பிடிக்கலாம்? இன்னும் வரவே மாட்டேங்குது. அம்மா, ஐயோ, அதுவா? அது எனக்கு வரவே வராது. அதை பிடிக்க ஸ்கார்பியன் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஸ்கார்பியனான்னு கூட தெரில. பிடிப்போம், சொன்ன மாதிரியே வரமாட்டேங்குது. என்ன, நான் அதை அந்த ஃபிஷ்ஷை தள்ளிகிட்டே போகிறேன். எப்படியாவது பிடிச்சிடணும். அப்பாடி, ஒரு ட்ரிப்பை முடிச்சாச்சு. சூப்பர் ஸ்வேதா, இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் உள்ள போட்டு திருப்பி பிடிக்க ஆரம்பி. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி 2 ஃபிஷ்ஷை பிடிச்சிடணும். ஸ்வேதா, டைம் அவுட், ஸ்டாப். அப்பாடா, ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டோம். ஹே பப்ளி, நான் உன்னைய விட அதிகமான ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டேன். நீ ஒரு 3, நான் ஒரு 7. வெனிலா, சீக்கிரம் அவங்க டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களானே தெரியல. நீ என்ன போட்டுட்ட? அர்ஜுன், அதெல்லாம் நான் டைம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓ மை காட், அர்ஜுன் எனக்கு வரவே மாட்டேங்குது. ரோசி, நீ எப்படி தான் பிடிச்சன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து பிடிக்கவே முடியல, சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த தூண்டல் ராடே சரியில்லை. ஓ மை காட், எனக்கு வரல. நீங்க வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கலாம். அப்பாடா, ஒரு ஃபிஷ் பிடிச்சாச்சு. எப்படியாவது இது வெளியில எடுத்துடணும். கமான் கமான் கமான். எஸ், நல்ல வேலை, ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டேன். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், எஸ், நான் 2 ஃபிஷ் பிடிச்சிட்டேன். ஐயோ, விழற மாதிரி இருக்கே. ஐயோ, போச்சு, விழுந்துடுச்சு. என்ன காவியா, நீ டக்குன்னு வெளியில எடுத்திருக்கலாம்ல. இப்போ உள்ளேயே விழுந்ததுனால அந்த பாயிண்ட் நம்மளுக்கு இல்ல.
இப்போ 12 + 1 13. நீ ஒரு ஃபிஷ் தான் பிடிச்சிருக்க. சரி விடு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ அவங்க விளையாடட்டும். கைஸ், நீங்க 13 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, நாங்க 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். கவின், நீ போய் விளையாடு. இதான் லாஸ்ட் ரவுண்ட். ஓகே பப்ளி, இப்போ நான் போய் கேட்ச் பண்ணுறேன் ஃபிஷ்ஷை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிஷ் பிடிச்சிட்டேன், செகண்ட் ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டேன், இன்னும் தேர்ட் ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டேன். இப்போ ஃபோர்த் ஃபிஷ்ஷும் பிடிச்சிட்டேன். இப்போ ஃபிஃப்த் ஃபிஷ் பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்க முடியல, இன்னும் வரவே மாட்டேங்குது. ஐயோ, என்ன என்னால் பிடிக்கவே முடியல இந்த ஃபோர்த் ஃபிஷ்ஷை. சரி, ஃபஸ்ட்டு நான் இந்த சைடை பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக அதை பிடிக்கிறேன். இந்த லாஸ்ட் ஃபிஷ் இது மட்டும் தான் இருக்குது, எப்படியாவது பிடிச்சிடணும். இப்படி இழுத்துட்டு அப்புறமா பிடிக்க ட்ரை பண்ணுறேன். என்ன வரவே மாட்டேங்குது. ஓ மை காட், அப்பாடி, நான் முடிச்சிட்டேன். சூப்பர் கவின், நீ செம்மையா பிடிச்ச. வெனிலா, அவங்க 16 பாயிண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி 13ல இருக்கோம். நீ ஜஸ்ட் 3 ஃபிஷஸ் பிடிச்சா போதும், நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ எப்படியாவது வின் பண்ணி கொடுத்துரு. கடவுளே, எப்படியாவது ஒரு 4 ஃபிஷ்ஷை பிடிச்சிடணும். வாவ், ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சு. நம்ம ரெண்டாவது ஃபிஷ்ஷை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஐயோ, என்ன இப்படி சுத்துது. ஐயோ கடவுளே, ஓ மை காட், கமான் கமான். எஸ், செகண்ட் ஃபிஷ்ஷை பிடிச்சாச்சு. ஜஸ்ட் 2 more. ஐயோ, வாட் இஸ் திஸ்? கமான் கமான். இது போய் மாட்டிக்கிச்சு. என்னால் இழுக்கவே முடியல. அந்த மேக்னெட்ல டச்சே ஆக மாட்டேங்குது. வெனிலா, கமான், ஜஸ்ட் 2 more. வாவ், சூப்பர். ஒன்னே ஒன்று டைம் முடிய போகுது. சீக்கிரம் சீக்கிரம், டைம் வேஸ்ட் பண்ணாத வெனிலா. கீழே கீழே பிடிச்சிரு, எடை வெளியில இழு, புல் பண்ணு. டைம் அவுட். ஜஸ்ட் மிஸ். ஒரே ஒரு பாயிண்ட்ல வின்னிங்க மிஸ் பண்ணிட்டோம். ஈக்குவலா இருக்கோம். இப்போ அவங்களும் 13 பாயிண்ட்ஸ். ஐயோ, என்னால தான் நம்ம டீம் தோத்து போச்சு. நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா பிடிச்சிருந்தா நம்ம வின் பண்ணிருக்கலாம். என்ன மேட்ச் இப்படி முடிஞ்சிருச்சு. 2 டீமே பண்றா. என்ன பண்ணலாமா, எடுத்து வை, போது, எனக்கு போர் அடிக்குது. சரி விடுங்கப்பா, என்ன இப்போ 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ், அதனால டிரா மேட்ச் ஆயிடுச்சு. 2 பேருமே வின்னர்ஸ் தான். சரி இருங்க, இதை எடுத்து வைக்காதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்க வீட்ல ஒரு பொருள் இருக்கு, அதை நான் கொண்டு வரேன். அதை வச்சு நம்ம ஃபன் கேம் விளையாடலாம், ஓகேவா? அது ரொம்ப ஜாலியா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் போய் கொண்டு வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க.